இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்லம்மா, ஒரு காலகட்டத்தில் பொதுக்கூட்டத்துக்கு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் பொதுவான இடத்தில் கூட நீங்கள் வந்து நிற்க முடியாது. நம் வீட்டு சமையல் கட்டுக்குள்ள மட்டும் இருந்த நம்மளை பொது வீதிகளில் அரசியல் மேடைகளில் ஏற்றி அழகு பார்த்த ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் தான். நம்மளெல்லாம் பார்த்தாலே கேட்கறதுக்கு இந்த சமூகத்தில் 2 கேள்வி தான் இருந்துச்சு. ஒன்று, என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிட்டா எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பெண்களை பார்த்தால் என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்கக்கூடிய சமூகத்தில் என்னம்மா படிச்சிருக்கீங்க, எங்க வேலை பார்க்குறீங்கன்னு கேட்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். இந்த இயக்கம் மட்டும்தான். இந்த இயக்கத்தால் படித்தோம், கல்வி அறிவு பெற்றோம், வேலை வாய்ப்பை பெற்றோம், அரசியலில் நமக்கான பங்களிப்பை பங்கீடை பெற்றோம். இன்றைக்கு தந்தை பெரியாருடைய 147வது பிறந்த நாளை கொண்டாடுறோம்னு சொன்னா, கம்ப்யூட்டர் இல்லாத காலகட்டத்திலும் தமிழ்நாட்டின் தலைவர் பெரியார் தான். கம்ப்யூட்டர் அறிமுகமான காலத்துல அதை போய் வியந்து ஐயா பார்த்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் தந்தை பெரியார் தான். இன்ஸ்டா இல்லாத காலத்திலும் அவர்தான் தலைவர். இன்ஸ்டா வந்த பிறகு 2K கிட்ஸ், ஜென்சி, இன்றைக்கு ஜென் ஆல்பா வரை தந்தை பெரியார் என்ற தலைவரை கொண்டாடுகிறார்கள்னு சொன்னா, ஜாதி கட்சி வச்சு நடத்தக்கூடிய தலைவர்களால் இதை பெற்றிருக்க முடியாது. மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பெருமை கிடையாது. ஜாதி மதம் என்று இழிவான அரசியலை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்தந்த பகுதியோடு சுருங்கி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தந்தை பெரியாரை உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கு போய் ஐயாவை பற்றி பேசுகிறாருன்னா ஒரே காரணம், தந்தை பெரியார் என்ற தலைவர் மனுஷனா மதிக்காத, எதா இருந்தாலும் அடித்து உடைப்பேன், அது உன் கடவுளாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மனிதம் ஒன்றுதான் என்னுடைய வாழ்நாள் இலக்கு என்று போராடிய தலைவர் பெரியார். படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, திராவிட கழக அறக்கட்டளையின் கீழே இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களை, குறிப்பாக இன்ஜினியரிங் கல்வி நிறுவனங்கள்ல நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நம்மளுடைய கவர்மெண்ட் பொறியியல் கல்லூரியில ஒரு படிப்பு ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும். ஆனா தந்தை பெரியார்ல தமிழர்களை படி என்று சொன்ன தந்தை பெரியாருடைய பொறியியல் கல்லூரியில ஒரு படிப்புக்கு 1.5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க. எப்படி? படி என்று சொன்ன பெரியாருடைய பொறியியல் கல்லூரியில ஒரு ஆண்டு கட்டணம், ஒரு படிப்புக்கு ஆண்டு கட்டணம் 1.5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. நம்ம சாதாரண பிகாம் நல்ல முறையில் படிச்சு போயிடலாம். ஆனா தந்தை பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள்ல பிகாம் படிப்பு மட்டும் 50,000 ரூபாய். கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள்ல 82,000 ரூபாய் ஒரு ஆண்டு வருமானம். இதுதான் பெரியார படி. பெரியார் தமிழர்களை படிக்க வைச்சார், பெண்களை படிக்க வைச்சார். எத்தனை பெரியார் மணியம்மை கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய எத்தனை பெண்களுக்கு இலவச கல்வியை கொடுக்கிறாரு கி வீரமணி. இந்த கேள்வி இருக்குல்ல, பெண்களை படிக்க வைத்தார். ஏமா கார்த்திகா, நீங்க இந்த நாம் தமிழர் கட்சி மேடையில பேசுங்க, அது காரணமே பெரியார் தான். கிழிச்ச பெரியார். இன்னைக்கு பெண்கள் அரசியல் கட்சிக்கு வந்து மேடைகளை பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இதுக்கெல்லாம் யாரும் பங்கே விட முடியாது. the one and only responsible factor எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இது பெரியார் காரணம், ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. என்னை சிறு வயதிலிருந்து படிக்க வச்சது என் தாய் தகப்பனா இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, எனக்கு ஒரு திறமை இருக்கு, உன்னுடைய திறமை மக்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஊக்கப்படுத்தி, என்னை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அத்தனை நாம் தமிழர் கட்சி பெண்களையும் ஊக்கப்படுத்தி மக்களுக்காக போராட ஊக்குவிப்பது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஏன்? அவர் கொண்ட தலைவர் அப்படி. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று சொல்லி சிங்களவனுக்கு எதிராக சரிக்கு சரியாக பெண்களை களமிறக்கி பெண்கள் கையில துப்பாக்கி கொடுத்து கிரனேட போட்டு சிங்களவனை அடி என்று சொன்ன எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் எங்களுடைய தலைவர். அதுல இருந்து வந்தது. நம்மளை விடுங்க, சாதாரண மக்களை விடுங்க. திராவிட கழகத்தின் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல திராவிட கழகத்தின் கட்சிக்கார பிள்ளைகள் இருப்பாங்களே, ஐயா நான் இந்த கிளை பொறுப்புல இருக்கையா, 50 வருஷமா என் பரம்பரை திராவிடர் கழகம் தாங்க, என் பையன் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், ஒரு 5,000 10,000 கொஞ்சம் ஃபீஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னா கொடுக்கவே மாட்டாராம். திராவிட கழகத்தினோட பசங்களுக்கு கூட ஒரு நையா பைசா கல்வி கட்டணத்தை குறைக்காத இந்த கி வீரமணி சொல்றாப்ல, தமிழர்களை படிக்க வைத்தது பெரியார் என்று. இனிமேல தமிழ்நாட்டில் தமிழர்களை படிக்க வைத்தது பெரியார் என்று சொன்னால் அவர்களுக்கு விழ வேண்டியது மிகச்சரியாக அவருடைய கன்னத்திலே விழும் என்பதை தமிழர்களாகிய நாங்கள்
எச்சரிக்கையாக செய்யறோம். 5 ரூபா 10 ரூபா கல்வி கட்டணத்தை 5000 ரூபாய் 10000 ரூபாய் குறைக்கிறதுக்கு வக்கு இல்ல சொல்றாங்க. பெரியார் கல்வி நிறுவனங்களை கட்டி சேவை செய்கிறார். பெரியார் உண்மையிலே சேவை செய்கிறார்னா திராவிடர் கழக அறக்கட்டளையோட சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டு மகளின் கஜானாவுக்கு போய் சேர்க்க வேண்டியதானே? ஏன் சேர்க்கல? சேவை செய்கிறார். பெரியார் படி என்று சொல்லார். பெரியார் படி என்று சொல்லவில்லை. பெரியாரை வைத்து கி வீரமணி கல்வி கட்டணத்தை கட்டு என்று சொல்றார். அதனால தான் சொல்றேன். கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி திராவிட கழகத்தின் அறக்கட்டளை தலைவராக கி வீரமணிக்கு அப்புறம் அம்மையார் அருள்மொழி கிடையாது. இப்ப பேசிட்டு இருக்காங்களே மதிவதனி, அவங்க கிடையாது பொறுப்பாளர். இந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்களே அவங்க கிடையாது. கி வீரமணியோட அன்பு மகன், கி வீரமணி அவர்களின் அன்பு மகன் அன்பழகன் தான் திராவிட கழகத்தின் அறக்கட்டளை தலைவர். எங்கயா இருக்க ஒரு சமூக நீதி? எங்க இருக்க ஒரு சமூக நீதி? பெண்களுக்கு கூட வாய்ப்பு கொடு, எங்க அக்கா அருள்மொழிகிட்ட கொடு, இல்ல எங்க தங்கச்சி மதிவதனிட்ட கொடு, பாப்போம். முடியல. சேவைன்னு சொல்றோம். நாங்க பெரியார் சேவை செய்யறார். திராவிட கழகத்துல சேவை செய்யறார். வர செப்டம்பர் 7 ஈவே ராமசாமியோட பிறந்தநாள் வருது. முழுக்க உங்க கட்சி தலைவர் உங்களுடைய நண்பர் ஸ்டாலின் தானங்க ஆட்சி செய்யறாரு. அவர்கிட்ட கொடுங்க. திராவிட கழகத்தின் அறக்கட்டளை சொத்துக்கள் பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17 தமிழ்நாடு மக்களுக்கு நாட்டுடைமையாக செய்யப்படும் என்கின்ற ஒரு பேர் அறிப்பை ஆசிரியர் வீரமணி செய்வாரா? முடியாது. சொல்றான். எவ்வளவு தூரம் நம்மளை நம்ப வச்சிருக்காங்க பாருங்க. படிக்க வச்சோம். எங்க படிக்க வச்சீங்க? வட மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிங்ஸ்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பள்ளி கிடையாது. மெட்ரிகுலேஷன் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி கிடையாது. அந்த கல்லூரி, ஆர்ட்ஸ் கல்லூரி, அறிவியல் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அந்த கல்லூரி இந்த கல்லூரி ஏகப்பட்ட கல்லூரி நிறுவனம் நடத்துறாங்க. கல்வியை நிறுவனமயமாக்கியது. ஏவே வேலு அருணை பொறியியல் கல்லூரி என்று அவர் ஒரு கல்வி சாம்ராஜ்யம் நடத்துறாரு. தூத்துக்குடி அம்மையார் கீதா ஜீவன், கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி, அந்த பள்ளி இந்த பள்ளின்னு சொல்லி ஒரு கல்வி சாம்ராஜ்யம் பண்றாங்க. போன அதிமுக ஆட்சியினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் கோயம்புத்தூர்ல கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி சிபிஎஸ்இ பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி, கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி ஏகப்பட்ட கல்லூரி நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தி கல்வி சாம்ராஜ்யம் போல கல்வி கட்டண கொள்ளையாக மாத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் பெரியாரும் கல்வி கட்டண கொள்ளையாளர் அப்படி மாறி இருக்காரு. சொல்றானே படின்னு சொன்னாரு, இலவச சேவை செய்ய சொன்னாரு. புத்தி இருக்கிறவன் இப்படி பேசுவானா? பேச மாட்டான். ஆனா திராவிடத்தில் இருக்கக்கூடிய பெரியாரின் பேத்திகள் என்று பேசக்கூடியவர்கள் பெரியார் படி என்று சொன்னார்.